இந்த ஹவுஸ்க்கு வரதுக்கு முன்னாடி எங்கேயுமே வெளிவட்டாரத்துல நான் நேருக்கு நேர பார்த்ததும் கிடையாது. வசமாக சிக்கிய பொய்யாரி. ஆமாங்க, பொய் மேல பொய்யா சொல்லிட்டு திரியிறாங்க திவ்யா அப்படிங்கிற அளவுக்கு திவ்யாவை பொறுத்தவரை வாயில இருந்து வர்றது எல்லாமே பொய்யா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க அடுத்தவங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்துறாங்க. போடின்னு சொன்னா அது மிகப்பெரிய கேவலமான வார்த்தையாம். எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கறத நமக்கு தெரியல. என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த பொய்காரியை தான் எல்லாரும் போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. இந்த பொய்காரியோட வீடியோ தான் இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த டெக்கோரம் திவ்யா என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த டெக்கோரம் திவ்யாவை பொறுத்தவரை வைல்ட் கார்டு என்ட்ரியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் யாருக்குமே டெக்கோரம்னா என்னன்னு தெரியல, டீசென்சினா என்னன்னு தெரியல, யாரையுமே பேச விட மாட்டேங்க, சும்மா கிடந்து கத்திக்கிட்டு தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே உட்கார்ந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. கேப்டன் ஆறாங்க. கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரியுது இந்த அம்மாவுக்கு தான் டெக்கோரம் டீசென்சினா என்னன்னே தெரியாது அப்படிங்கிறது. ஆமாங்க, கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா காட்டு கத்து கத்துறாங்க. என்னமா இப்படி காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கே அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா உங்ககிட்ட அப்படிதான் பேச முடியும், நீங்க அப்படிப்பட்டவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்களை பிளேம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த அம்மா பண்ற தப்பை யாராவது கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்க எப்படி கேட்கலாம், நான் அப்படி இல்லை இப்படிங்கிற மாதிரி எங்கேயோ சுத்தி எங்கேயோ வருவாங்க. ஆக மொத்தத்தில் இந்த அம்மாவுக்கு பேசவும் தெரியாது, கேமும் ஆட தெரியாது, என்டர்டெயின் பண்ணவும் தெரியாது. ஆமாங்க, திவ்யா என்டர்டெயின் பண்ணி எப்பவுமே பார்த்திருக்கீங்களா? அதாவது வினோத்துமே திவ்யா மாதிரியே பண்ணுவாரு. அதாவது வினோத் மேல யாராவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை அவரால் ஏத்துக்கவே முடியாது, அவருமே சுத்தி விட்டுருவாரு. அதே வேலையை தான் திவ்யாவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் திவ்யாவும் வினோத்தும் ஒன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. வினோத்தை பொறுத்தவரை செமையா என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. இந்த சீசனை பொறுத்தவரை சிறந்த என்டர்டெய்னர் சொன்னா கண்டிப்பா வினோத்தை தான் சொல்லி ஆகணும். பல இடங்கள்ல காமெடியால நம்மளை சிரிக்க வச்சிருக்காரு. அதே மாதிரியே அவரோட பாட்டால நம்மளை பல இடங்கள்ல ரசிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல திவ்யா ஒரு அணியும் புடுங்கல, அடுத்தவங்களை குறை சொல்லி மட்டும் தான் கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஏன் வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கேள்வி கேட்டா கூட நான் இவ்வளவு நேரம் கோமால இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. போன வாரத்துல கூட விஜய் சேதுபதி வந்து திவ்யாவுக்கு ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஏமா நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து 30 நாள் ஆச்சு, இன்னும் கேப்டன்லயே நின்னுகிட்டு இருந்த எப்படி, நீயும் சக போட்டியாளர் தான், இறங்கி விளையாடு, பழசையே வெஞ்சன்ஸ் மாதிரி மனசுல வச்சுட்டு சுத்தாத அப்படிங்கிற சொல்லிட்டு போயிருந்தாரு. இருந்தாலும் இந்த திவ்யாவை பொறுத்தவரை வன்மத்தை எல்லா இடத்துலயும் கக்குறது அவங்களோட வேலை. அதுலயும் குறிப்பா கூடயே சுத்திக்கிட்டு இருந்த சாண்ட்ராவுக்கு எதிராகவே வன்மத்தை கொட்ட தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது சாண்ட்ரா தான் இந்த வாரம் வெளியே போவாங்க. காரணம் என்னன்னா என்கிட்ட அவங்க பேசல, தனியாவே உட்கார்ந்து இருந்தாங்க, தனியா உட்கார்ந்து இருந்தா மக்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையெல்லாம் கட்டினாங்க. அதே மாதிரியே பிரஜின் போனதுனால சாண்ட்ரா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. தண்ணி வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. அந்த இடத்துல கூட டீசென்சினா என்ன, டெக்கோரம்னா என்னன்னு கூட தெரியாத திவ்யாவை பொறுத்தவரை போய் இம்சை பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு அதை கொண்டு வருவா, நான் இதை கொண்டு வருவா அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏமா ஒன்னும் வேண்டாமா, என்ன தனியா விடு அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா எத்தனை தடவை சொல்றாங்க. இருந்தாலும் தொடர்ந்து தொல்லை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட கபோர்ட்ல இருக்கிற உன்னோட துணி எடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துலயும் சாண்ட்ரா சொல்றாங்க இப்போ என்னால செய்ய முடியாது, நாளைக்கு வேணா செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. திவ்யாவை பொறுத்தவரை இப்போ எடுத்து வை அப்படிங்கிற மாதிரி தொந்தரவு பண்றாங்க. சாண்ட்ராவும் எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமும் திவ்யாவை பொறுத்தவரை நான் நல்லவ அப்படிங்கறத நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேணா அந்த எடுத்து வச்ச துணி எல்லாம் அடிக்க வைக்கிறேன்னு சொல்றாங்க. சாண்ட்ரா செம கோவப்பட்டு இதுக்கு மேல என்கிட்ட பேசவே செய்யாத அப்படிங்கிற மாதிரி பேசாம இருக்கிறாங்க. இதெல்லாம் திவ்யாவோட பிஆர் டீமை பொறுத்தவரை சாண்ட்ரா வன்மத்தை கொட்டுறாங்க. பிரஜன் கிட்ட திவ்யா நெருக்கமா இருந்ததுனால பொறாமையில பொங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தவறான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. எப்பா 20 வருஷமா ஒன்னா குடும்பம் நடத்திருக்காங்கப்பா, புருஷனை தப்பா நினைக்கிற அளவுக்கு சாண்ட்ரா அந்த அளவு முட்டாள்லாம் கிடையாது. சாண்ட்ராவை பொறுத்தவரை இவ்வளவு நாள் எங்க கூடயே தான் திவ்யா சுத்தி இருக்கா. அவளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்க எல்லாருமே போயிருக்கோம். இருந்தாலும் பிரஜன் வெளியே போற நாள் இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டாலே, இப்படிப்பட்ட ஒருத்தையை நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கோவத்துல உட்கார்ந்துருக்காங்களே தவிர புருஷன் கூட இவங்க நெருக்கமா இருந்தாங்க அப்படிங்கிற பொறாமையில எல்லாம் இருக்கல. இருந்தாலும் இந்த பிஆர் பொறுத்தவரை ஹெவியா பிஆர் டீமை செட் பண்ணிட்டு உள்ள போயிருக்கிறதுனால நம்ம பண்றதெல்லாம் மாசா தெரிய போது, நம்ம தான் அடுத்த அர்ச்சனை நினைச்சுக்கிட்டு பல கோமாளி வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த கோமாளி வேலைகள்லாம் இருந்தாலுமே இந்த வாரம் நடந்த நீதிமன்றம் டாஸ்க்ல தப்ப சொல்லி வசமா சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அதாவது அரோராவை பொறுத்தவரை பாரு மேல ஒரு வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கே முழுசா பொய்யான வழக்கு அப்படின்னு சொல்லலாம். எதுக்காகனா பாரு எல்லா இடத்துலயும் போய் அரோராவோட பேரை கெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக எந்த இடத்துலயும் போய் புரணி பேசல. அரோரா தான் அந்த வேலையை எப்பவுமே பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே பாரு வந்து வெஞ்சன்ஸோட அரோராவை மட்டும் தான் நாமினேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்றாங்க. ஆனா அந்த வேலையை பாக்குறதும் அரோரா தான். எல்லா இடத்துலயும் பாரு 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 அப்படிங்கிற மாதிரி பாருவோட பேரை மட்டும் தான் அரோரா பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல இப்படி ஒரு வழக்க அரோரா
கார்னரா தொடுக்குறாங்க. அந்த இடத்துல பார்வதி வந்து ஓபன் நாமினேஷன் பண்ற வாரம் வந்து நம்ம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து தானே பேசிட்டு இருந்தோம். யாரை எப்படி நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எல்லார்கிட்டயும்ல பேசினேன். அந்த இடத்துல நீயும் இருந்தல்ல அப்படிங்கிற மாதிரி திவ்யாட்ட கேக்குறாங்க. அந்த இடத்துல திவ்யா பொறுத்தவரை எனக்கு தெரியவே செய்யாது, யார் யாரை நாமினேட் பண்ணாங்க அப்படிங்கறத கூட நான் பார்க்கவே இல்லை, தின்னுகிட்டு தான் இருந்தேன், எனக்கு குரூப்பை டிஸ்கஷன் பண்ணது எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பொய்ய சொன்னாங்க. அதுக்கான குறும்படங்களை பார்வோட ரசிகர்கள் போட்டு இந்த பொய்காரி திவ்யாவை போட்டு பொலன்னு பொலந்தாங்க. சரி, அதுதான் ஒரு சைடு போச்சு அப்படின்னா நேத்து நடந்த எபிசோட்லயுமே பாரு கமருதீன் இந்த ரெண்டு பேருக்கு எதிராக ஒரு வழக்கு திரும்பவும் வருது. அந்த இடத்துல பேசுற திவ்யாவை போதவள பார்வை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியும், வெளியே பாருக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, பாரு யாரு அப்படிங்கறதே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டுறாங்க. அந்த இடத்துல டைரக்டாவே பார்வை போதவள என்னம்மா ஐபிஎல் மேட்ச் பார்க்க நம்ம எல்லாம் ஒன்னடியாதமா போனோம், இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்றிய அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா போட்டு அடிக்கிறாங்க. இப்போ அதுக்கான குறும்படங்களையும் போட்டு இந்த பொய்காரியை போட்டு பொலன்னு பொலந்து இருக்காங்க. என்னதான் திவ்யாவை பொறுத்தவரை திரும்ப பொய் சொல்லிட்டு இருந்தாலும் விஜய் டிவியை பொறுத்தவரை திவ்யா பண்ற வேலைகள் எதையுமே ஒன்னவர் எபிசோட்ல காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த ரெண்டு விஷயத்துல திவ்யா பொய் சொல்லி மாட்டிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்தையுமே விஜய் டிவி வந்து ஒன்னவர் எபிசோட்ல டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை. சரி, இது ஒரு கரையில இருந்துச்சு அப்படின்னா நேத்து கமருதீன் கிட்ட போட்ட சண்டை கோமாளித்தனத்திலையும் கோமாளித்தனம், உச்சகட்ட கோமாளித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஆமா தானுங்க, ஒஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வான ரம்யா வந்து ஜெயில இருக்கிறாங்க. அவங்க பக்கத்துல சாண்ட்ரா, பாரு, கமருதீன், அமித், வினோத் இவங்க எல்லாருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. என்னடா இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மரே தேர்ந்தெடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போகுது. அந்த இடத்துல கமருதீனை பொறுத்தளவுல ஒரு வேளை வைல்ட் கார்டு என்ட்ரி வரலாம். வைல்ட் கார்டு என்ட்ரியா வர்றவங்களுக்கும் அமித்துக்கும் இடையில கேப்டன்சி போட்டி நடக்கலாம். அதுல சப்போஸ் வைல்ட் கார்டு என்ட்ரியா வர்றவங்க வின் பண்ணி திவ்யாவோட கேப்டன்சி மாதிரி ஒரு கேவலமான கேப்டன்சியை நடத்திடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கமருதீன் அவரோட கருத்துக்களை முன்வைக்கிறாரு. இதை ஒளிஞ்சு இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த திவ்யாவை பொறுத்தவரை என்ன எப்படி நீ கேவலமானவன் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க. கமருதீன் தெளிவா தான் சொல்றாரு, ஏமா நான் ஒன்ன சொல்லவே இல்ல, உன்னோட கேப்டன்சி அந்த ஆக்கத்துல தான் இருந்துச்சு, கேவலமா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நேர்மையான அவரோட கருத்துக்களை முன்வைக்கிறாரு. இருந்தாலும் திவ்யாவை பொறுத்தவரை கத்து கத்துறாங்க. உண்மையாவே அந்த இடத்துல கமருதீன் தவறா எந்த வார்த்தையுமே பதிவு பண்ணல. இருந்தாலும் இந்த இடத்துல திவ்யாவை பொறுத்தவரை கமருதீனை எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு அசிங்கப்படுத்துறாங்க. அதாவது உன்ன மாதிரி ஒரு கேவலமானவனை பார்த்ததே கிடையாது, நீ இங்க என்னெல்லாம் கேவலமான வேலைகள் பார்த்துட்டு இருக்க அப்படிங்கறதெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நீயும் பார்வும் சேர்ந்து அடிக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி இவ்வளவு கேவலமா கமருதீனை பேசியிருக்காங்க. ஒரு கட்டத்துல கமருதீனை பொறுத்தவரை ஒன்ன மாதிரிலாம் நான் கேவலமானவெல்லாம் கிடையாது, நீ வாயை மூடிட்டு போடி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. அந்த போடிங்கிற வார்த்தையை என்னமோ விமன்கார தூக்குற அளவுக்கு கொண்டு போறாங்க. அதுலயும் ஒரு விஷப்பூச்சி இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க, அந்த ஆம்பளை பொறுக்கி அரோராவை பொறுத்தவரை திவ்யாவை எந்த அளவு தூண்டி விட முடியுமோ அந்த அளவு தூண்டி விடுறாங்க. திவ்யாவுக்கு தான் சுய புத்தியே இல்ல. அரோரா சொன்னதை கேட்டுட்டு ஆடுன்னு ஆடுறாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல திவ்யா தான் மொக்க வாங்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, வினோத்தா இருக்கட்டும் கமருதீனா இருக்கட்டும் பங்கமா கலாய்ச்சி விட்டுறானுங்க. இதை பார்த்து திவ்யாவோட பிஆர் டீம் என்ன பண்றானுங்க, கமருதீன் வந்து ஒரு பெண் கிட்ட ரொம்பவே கேவலமா நடந்துகிட்டாரு, திவ்யாவுக்கு நடந்ததெல்லாம் அநியாயம், விஜய் சேதுபதி கேள்வி கேட்டே ஆகணும் அப்படிங்கிற பொங்கிட்டு இருக்காங்க. டேய், பொண்ணு அப்படிங்கறதுனால அவ சொல்ற பொய் எல்லாமே உண்மையாயிருமாடா? கமருதீனை அந்த அளவு கேவலப்படுத்துறா திவ்யா. இருந்தாலும் கமருதீன் எந்த ஒரு வார்த்தையுமே விடல, போடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருக்காரு. அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க அவங்க. நீங்க அதுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கீங்களா தற்கொலைகளா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் திவ்யாவோட இந்த கேம் பிளே படு கேவலமா இருக்குது அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் ரசிகர்களோட எண்ணமா இருக்குது. அதே நேரத்தில் திவ்யாவோட பிஆர் டீமை பொறுத்தவரை எந்த அளவு திவ்யாவுக்கு முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவு முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இந்த திவ்யாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது டெக்கோரம் டீசென்சி அப்படிங்கிற மாதிரி வாய் கிளியற மாதிரி பேசியிருக்காங்க, அவங்க கிட்ட அது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி கமருதீன் திவ்யா இந்த ரெண்டு பேர் பிரச்சனையில யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.